பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமாக பெண்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தில் எழும்பி வைராக்கியமாக ஜெபிக்கும் போது நடக்கும் ஒரு 5 மாற்றங்கள் பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குடும்பம்ன்றது நிறைய உலகத்திலே சொல்லுவாங்க, அது ஒரு அந்த பெண் இருந்தால் தான் அந்த வீடே அழகாக இருக்கும். ஆண்டவரே சொல்லியிருக்காள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகத்திலையுமே நம்ம கேட்போம், ஒரு பெண் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும், அப்படின்னா தான் அந்த வீடு முடியும், பின்னால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த பெண் வந்து இத்தனைக்கும் ஆவிக்குரிய உலகத்திலே சொல்லும்போது ஆவிக்குரிய ரீதியாக ஆண்டவர் வந்து அந்த பெண்களை வந்து வீட்டை கட்டுகிற ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிறாரு. அதாவது ஸ்பிரிச்சுவலாக இது எல்லா விஷயத்தையும் கட்டுகிற ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிறார். நம்ம இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5:7 இருக்குது. இது வந்து தெபோரால் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை. இது தெபோராலாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு வீட்டுக்கு சொல்ல இவங்க ஒரு கிராமத்துக்கே சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ வீட்டுக்கு மட்டும் எடுத்துக்குவோம். ஏன்னா இஸ்ரவேல நான் தாயாக ஒரு தாயாக நான் ஒரு கிராமத்துக்கே எழும்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம வீட்டுக்காவது ஒரு தாயாக நம்ம வந்து எழும்பணும் போது ஆண்டவர் வந்து பாலானவைகளை சீர்படுத்துகிறார். அதாவது ஒழுங்கற்று சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து ஜெபத்தில் வைராக்கியமாக எழும்பும் போது ஆண்டவர் ஒன்று ஒன்றா சீர்படுத்துவதை வந்து நம்ம கண் முன்னாடி காமிப்பார். அவ்வளோ நாள் நம்ம எல்லா விஷயங்களும் குழம்பி இருக்கும். ஒரு நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுல முதற்கொண்டு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிசிக்கலாலாம் வீட்டை நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க வீட்டுக்குள்ளே எதுவுமே நடக்காது. ஒரு குடும்ப ஜபம் இருக்காது, ஒரு ரெவலேஷன் ஆர்டர் தருவேன். ஆமாம், அப்போ தான் நம்ம கண்ணே திறக்கப்படும். நம்ம வந்து வைராக்கியமாக எழுந்து ஜெபிக்கும் போது தான் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்ற அந்த கண்களே வந்து நமக்கு திறக்கப்படும். அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம சீர்படுத்தலாம். ஓகே, நம்ம வந்து வெளியே போகும்போது நம்ம ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகணும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தின பிரச்சனை இல்லை, அநேகர் அவங்களுக்கு ஒரு தடையும் இல்லை, கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க, ஒரு தடையும் இல்லை, இல்லைன்னா முழுசாகவே ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கேர் பண்ணாததுனால அந்த குடும்பம் வந்து அப்படியே ஒரு நீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சரே வந்து இருக்காது. அந்த குடும்ப வாழ்க்கையை நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. அப்போ அதுக்கு முக்கியமாக யார் எழுமணும்னா பெண்கள் எழுமணும், ஜபத்தில் வைராக்கியமாக எழுமணும். ஆண்டவரே என் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம எழும்பும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை சொன்ன மாதிரி பாலாய் கிடந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து சீர்படுத்துவார். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான். நம்ம வேதத்திலே தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்து எலும்பை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கே அது வந்து பிரயோஜனமாக இருந்துச்சு. அது யார் அப்படின்னா வந்து தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வந்து 5ஆம் வசனத்தில் இருக்கு. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த இடத்துல பவுல் வந்து சொல்றாரு விசுவாசத்தை பற்றி. உன்னோட விசுவாசத்தை வந்து உனக்குள்ளே இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் இதை வந்து நான் யார்கிட்ட பார்த்துருக்கேன் அப்படின்னா, உங்கள் அம்மாட்டையும் பார்த்துருக்கேன், உங்கள் பாட்டிகிட்டையும் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக 3 தலைமுறை வந்து இருக்குது. ஸோ ஒரு சில நேரம் பெண்களுடைய ஆண்டவர் பெண்களுக்கு கொடுக்குறதான அந்த வரங்கள் வந்து நம்ம ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் பெண்கள் வந்து வைராக்கியமாக இருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளும் வரம் வந்து ஜென்ரேஷனுக்கு அது வந்து எப்படி சொல்ல பிளட் லைன்லேயே வந்த மாதிரி அது வந்து வந்துடும். ஈஸியாகவும் ட்ராவல் ஆயிரும். நம்ம வந்து இப்போ விசுவாசத்துக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். ஆனால் இப்போ இந்த தீமோத்தேயுக்கு அவங்க பாட்டிகிட்ட இருந்து வந்தனால ஈஸியாக வந்துருச்சு. அந்த விசுவாசங்கிறது வந்து ஒரு மேட்டரே இல்லாமல் எதுனாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் விசுவாசிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இயற்கையாகவே வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லா ஜெபிக்கிற வரமோ, பாடல் திறமையோ, சுவிசேஷ வரமோ, ஏதோ ஒன்று ஆண்டவர் வந்து உங்கள் பெண்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது வந்து அதை நம்ம நல்லா பெற்றுக்கொண்டு அந்த வரத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளும் போது நம்மளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அந்த ஜென்ரேஷன்ஸுக்கே வந்து அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சோர்ந்து போகிறாங்க, நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நான் வந்து யார் யாருக்கெல்லாம் பிரயோஜனப்பட போகிறேன்னு கிடையாது. அன்னைக்கு அந்த பாட்டி வந்து நினச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த லோவிசா பாட்டி வந்து தீமோத்தேயு வந்து பயங்கரமாக எழும்ப போகிறாரு, அந்த என் பேரனுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களுடைய அந்த விசுவாசம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் தெரிந்ததான அந்த காரியத்தில் அவங்க பாருங்கள் ஜென்ரேஷனுக்கே அது பலன் கொடுக்குது. ஸோ நீங்கள் யாரும் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் பண்ணிக்கிறதான ஜெபத்துக்கு பலன் வந்து நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அந்த 9 வரங்கள்ல ஒரு வரம் வந்து விசுவாசம். அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வரங்கள் கூட நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியின் கனிகளும் வந்து
பெற்றுக்கொள்ள முடியுன்றதை நம்ம இந்த சம்பவத்து மூலம் நம்ம பார்க்கலாம். அடுத்து 3வதா பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். கணவர்மார்களை நம்ம வந்து ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். வீட்ல உள்ள பிள்ளைகளை அந்த வசனத்து மூலம் நான் பார்த்தீங்கன்னா, வீட்ல உள்ள பிள்ளைகளையும் நம்மளால குணசாலியான ஸ்திரீ வந்து ஆதாயப்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, நம்ம வந்து வைராக்கியமா ஜெபிக்கும்போது. அட்லீஸ்ட் நம்ம அளவுக்கு நம்ம இப்போ ஒரு 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம்னு வைங்களேன். இப்போ நம்ம கணவர்மார்கள் வந்து அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இல்ல. ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து நல்லா ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. ஆண்கள் ஸ்பிரிச்சுவலா இருக்க மாட்டாங்க. ஆனா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிறத பார்த்து அவங்க ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸா ஜெபிக்கணும்னு ஒரு ஊக்கப்படுவாங்க. கண்டிப்பா. நீங்களே சுத்தமா ஜெபிக்கல அப்படின்னா, அவங்க அது கூட வரமாட்டாங்க. சரி ஓகே நம்ம மனைவி நம்ம குடும்பத்துக்காக இவ்ளோ வந்து ஜெபத்துல இருக்கிறா. நம்மளும் கொஞ்சமா சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து வரும். அது மாரி மீதி எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அப்படிதான். நம்ம வந்து படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணணும். நம்ம வெளிய முன்னாடி நம்ம ஜெபிக்கணும். அந்த மாரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும். இல்ல டெய்லி நம்ம ஒரு வசனத்த மெடிடேட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிச்சு வச்சாலும், நம்ம நடக்கைய பார்த்தே அவங்க வந்து இது பண்ணுவாங்க. நம்ம போய் சொல்லவே தேவையில்ல. நீங்க இப்படி பண்ணுங்க, பண்ணுங்கன்ட்டு. அதே மாரி பிள்ளைகளும் அப்படிதான். ஓகே எங்க அம்மாவுக்கு வந்து இப்படிதான் எங்க அம்மானா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அறிவு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து தானாவே வந்துரும். சின்ன பிள்ளையா இருந்தா கூட வந்துரும். நான் அன்னைக்கு கூட ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். இப்ப என் பையனுக்கு வந்து 4 வயசு ஆகுது. சின்ன பையன் தான். ஆனா அன்னைக்கு வந்து அவன் அவன் வந்து விளையாண்டுட்டு தான் இருக்கான். அந்த கார வச்சு ஏதோ வச்சு விளையாண்டுட்டு இருந்தான். நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன். அப்ப என்ன பண்றான்னா, நான் அவன் கூட இருக்கணும். நான் வேற எந்திரிச்சு எங்கேயும் போயிறக்கூடாதுன்றதுக்காக வேகமா போய் ஒரு பைபிள எடுத்துட்டு வந்து, "நீ இத படிச்சுட்டு நீ இங்கேயே உட்காரு. நான் விளையாடுற வரைக்கும் இங்கேயே பக்கத்துலயே உட்காந்துரு" அப்படின்னு வந்து சொல்றான். அப்பதான் நினைச்சேன், நம்ம அந்த பிள்ளைகள அறியாமலே நம்ம பண்ற ஆக்டிவிட்டீஸ வந்து அவங்க பார்க்குறாங்க. இதே மாரி தான். இதே தான் கேவி தான் வந்து எங்க அக்கா பையன் தான். அவன் வந்து அன்னைக்கு வந்து எங்க அப்பா வந்து "தூங்குப்பா" அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்து "இல்ல நான் தூங்கல கொஞ்ச நேரம் விளையாடணும்" அப்படின்னு சொன்னனால, அவன் வந்து கொஞ்ச நேரம் விளையாடணுங்கிறாவே என்ன பண்ணான்னா, எங்க அப்பா வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ அவங்க ரூம்ல கீழ வந்து பெட்ட விரிச்சு, அதுக்கு லைட்டா ஒரு பாய் மாதிரி பெட்டு அத விரிச்சு அதுக்கு மேல பைபிள்லாம் வச்சு உட்காந்து அங்க தான் ப்ரேயர் பண்ணுவாங்க நைட்லாம். இவன் நெறைய நாள் அவங்க ரூம்ல படுத்திருக்கனால அத கவனிச்சிருக்கான். படுத்துட்டு, "எனக்கு இப்ப தூக்கம் வரல. எனக்கு தூக்கம் வர வரைக்கும்னு கடகடன்னு பாய விரிச்சு பைபிள்லேருந்து எல்லாம் வச்சு, "ஜெபம் பண்ணுங்க தாத்தா, நைட்டு ஜெபம் பண்ணணும்" அப்படின்னானா. உண்மையாலுமே அந்த பிள்ளைகள் வந்து நம்ம பார்க்குற செய்கைகள், நம்ம பண்றத வந்து ஓகே இத அப்படியே கவனிச்சு பாக்குதுக. இப்ப நம்ம பைபிள் எடுத்தே படிக்காம, அந்த பிள்ளைய மட்டும் நீ பைபிள் எடுத்து படின்னோம்னா வைங்களேன், அவங்களுக்கு அது டிஃப்ரெண்ட்டா தெரியும். இவங்க அத செஞ்சு நான் பார்த்ததே இல்ல. ஆனா என்னைய மட்டும் செய்ய சொல்றாங்க அப்படின்ற மாரி அந்த பிள்ளைகள் வந்து வளரும்போது அவங்க வந்து அப்படி நினைப்பாங்க. அதனால எப்பயுமே நம்ம ஆக்டிவிட்டீஸ் அவங்க பார்த்து இந்த வசனம் கூட நம்ம படிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அந்தபடியே மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். நம்ம வந்து ஒரு சில நேரம் கணவர்மார்கள்ட்ட நம்ம வந்து திருப்பி திருப்பி சொன்னோம்னா அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும். அன்னைக்கு அப்போஸ்தலர் வந்து அவர் வந்து அனுபவிச்சு எழுதியிருக்காரு. பேதுரு வந்து அப்படிலாம் சொன்னீங்கன்னா யாருக்கும் வரும். அதனால நீங்க செய்கையில பாருங்க. நீங்க பண்ற அந்த நல் ஒழுக்கத்தை பார்த்தே அந்த கணவர்மார்களுக்கே கில்ட்டி ஃபீலிங் வந்து அவங்களே திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல எழுதியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப வந்து ஓயாம அவங்க கணவரை வந்து புஷ் பண்ணி காலையில எழுந்துச்சு ப்ரே பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சாரி பைபிள் படிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைய ட்ரீட் பண்ற மாதிரி நம்ம வீட்டில் உள்ள கணவரை வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியாது, ட்ரீட் பண்ணவும் கூடாது. அதுதான் வந்து உண்மையும். ஒரு நம்ம பையன்ட்ட சொல்ற மாதிரி இப்போ நம்ம பையன்கள் பிள்ளைகள்கிட்ட நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணலாம். நீ வந்து எந்திச்சு பைபிள் படி, அது படி, இது சின்ன படின்னு வயசுல அந்த சொல்லலாம். பழக்கத்தை நம்ம உருவாக்கணும். அப்ப நம்ம அவங்கள கேஷுவலா விட்டுறக்கூடாது. ஆனா வந்து நம்ம ஒரு கணவரை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மெச்சூரிட்டி வந்துடுச்சு. ஆனா நம்ம அத வந்து அவங்களுக்குள்ள அவங்கள அறியாமயே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அதுதான் இந்த மெத்தடு. நம்ம அவங்க முன்னாடியே உட்கார்ந்து நம்ம பண்றத அவங்க பார்க்கணும். அதுதான் இந்த வசனம் 2வது வசனம் தான் அதுல ஹைலைட். போதனை இன்றி நம்ம போதிக்கவே தேவையில்ல. நீங்க இப்படி பண்ணுங்க. நீங்க என்ன ஒரு ஆவிக்குரிய கணவரா, ஒரு சபைக்கு வர கணவரா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி நம்ம போதிக்கவே தேவையில்ல. மனைவிகளுடைய நடக்கைய பார்த்தே அவங்கள நம்ம வந்து ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு இது. இப்ப வந்து ஒரு கணவன் வந்து ஒரு சகோதரர் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு
மேபி அவருக்கு அந்த தாட் வராம இருந்திருக்கலாம், அந்த உந்துதல் வராம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு ஜெபத்துல ஒரு ஸ்திரீ வந்து எப்பப்பலாம் ஜெபத்துல இருக்காங்களோ, ஆண்டவர் வந்து ஒரு ஊழியத்த காமிக்கிறாரு. இந்த ஊழியக்காரர் நம்ம காமிக்கிறாரு அப்படின்னா, அந்த தாங்கணும், நம்ம ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னாருன்னா, நீங்க உங்க கணவர்ட்ட நீங்க பேசும்போது, ஜெபிச்சுட்டு போய் பேசும்போது, அதுக்கு அவங்க வந்து ஒத்துழைப்பாங்க. ஒத்துழைப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னா, நாங்க இந்த இதையும் நாங்க நெறையா பேர்ட்ட வந்து கேட்டுருக்கோம். பாஸ்டர் எனக்கு வந்து ஊழியத்துக்கு செய்யணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஆனா வந்து என் கணவர் வந்து எதுக்கு ஊழியத்துக்கு அதிகமா செய்ற? அப்படின்ற மாரி ரொம்ப கேள்விகள், ரொம்ப சண்டைகள் வருது அப்படின்ற மாரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா நம்ம இப்போ ஒரு இன்சிடென்ட் நம்ம வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ வந்து அவங்க வந்து பண்ணனால தான் அந்த ம். ஒரு பெரிய வசதிய வந்து அந்த ஊழியக்காரருக்கு வந்து ஏற்படுத்தி குடுக்குறாங்க. ம். அப்ப அந்த பெண்களுடைய முக்கியத்துவத்த தான் நம்ம பார்க்குறோம். ஜெபத்துல நம்ம வைராக்கியமா எழும்பும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்பும்போது, எப்படி நம்ம கணவர்மார்களையும் நம்ம இந்த வழிக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத தான் நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு வரோம். நீங்க ஒரு சில நேரம் நினைக்கலாம், அவங்க கணவர்லாம் நல்லவருங்க. என் கணவர் வந்து அப்படி இல்லன்னு நினைக்காதீங்க. ஒரு சில நேரம் எல்லாருமே அந்த ஒரு சில நேரம் அந்த கணவர்மார்கள், அந்த ஆண்களே வந்து ஒரு சில நேரம் நோ சொல்லக்கூடிய தகுதி யாரா இருந்தாலும், வேண்டான்னா பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஜெபிச்சுட்டு அந்த இடத்துல ம். நல்லா ஜெபிச்சுட்டு நீங்க போய் கேளுங்க. நிச்சயமா அவங்க வந்து எஸ் சொல்லுவாங்க. இப்ப 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10ல நம்ம வந்து பார்க்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது, அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். இந்த இடத்துல அந்த ஸ்திரீ தான் வந்து பார்க்குறாரு. இவர் ரொம்ப பரிசுத்தமான ஓகே. ஆண்டவர் வந்து ஓகே வெளிப்படுத்துறாரு. ஆண்டவரும் வந்து இந்த ஸ்திரீக்கு வந்து ஓகே இந்த ஊழியக்காரருக்கு வந்து நீ உண்மையான ஒரு ஊழியக்காரர். இவர் தீர்க்கதரிசி, நல்ல ஒரு மனிதன். இவங்களுக்கு எதையாச்சும் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு இது பண்றலாம். வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குறான். அவங்க ஓகே சொன்னோனே சகலத்தையும் ம். சகலத்தையும் அவங்க வீட்ல வந்து இது பண்ணாங்க. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்திரீக்கும் அது நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் வரும். ம். அவர்களுக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஜெபம் ஜெபம் பண்றதே வந்து நம்ம அநேக நேரம் ஒரு சில ஆசீர்வாதத்த கூட ஜெபம் பண்ணியிருப்போம். அத கூட நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு மறந்து கூட போயிருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு சில நேரம் ஊழியர்களுக்கு ஆண்டவர் ஊழியர்ல ஹானர் ஹானர் பண்ணும்போது, ம். அவங்களுக்கு ஒரு விசாரணை பண்ணும்போது, ம். அந்த வார்த்தையிலே வந்து இருக்கும். நீங்க 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இருக்கும். எலிசா தீர்க்கதரிசி வந்து பார்க்குறாரு. ம். இப்படி நமக்காக எல்லாம் இந்த ஸ்திரீ பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாரு. அவங்க வேலைக்காரன கூப்பிட்டு கேட்குறாரு. இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். இந்த இடத்துல பாருங்களேன். அந்த பெண் வந்து ஊழியக்காரங்கள ஹானர் பண்ணணும் ம். அப்படின்னு சொல்லி செய்ற அந்த ஒரு ஸ்டெப் நிமித்தம், அந்த ஊழியக்காரன் மனமும் வந்து ஆசீர்வதிக்கிறாரு. ம். நான் உன்னை யார்ட்டயாவது நான் போய் பேசணுமா? ஏன்னா எலிசாக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அந்த இடத்துல ம். இருக்கு. ஒரு ராஜாட்டயோ, சேனாதிபதியோ பேசினா அவங்க கேட்பாங்க ஏன்னா கண்டிப்பா. பெரிய தீர்க்கதரிசி. சாதாரண தீர்க்கதரிசி இல்ல. ம். எலிசா வந்து ஒரு நல்ல பெரிய தீர்க்கதரிசி. ஸோ அந்த காலத்துல வந்து தீர்க்கதரிசிகளுக்கு வந்து மதிப்பு வந்து ரொம்ப அதிகம். ஈவன் ராஜாக்கள் கூட அந்த தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தைகள் வந்து கேட்டு தான் ஆகணும். அப்படிங்கும்போது அவரே வந்து அவருடைய இருதயம் அந்த அளவுக்கு குளிர்ந்து கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது ஆனா அந்த ஸ்திரீ வந்து எனக்கு இப்போதைக்கு நான் நல்லா தான் இருக்கேன்னு சொன்னாங்க. ம். ஆனாலும் அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல அவங்க குடும்பத்துல இருக்க குறைவுகள் என்னன்றத அறிந்து ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி அவங்களுடைய தேவைகள ஆண்டவர் வந்து சந்திச்சு குடுக்குறான். இன்னைக்கு அந்த ராஜான்னா நம்ம ஆண்டவர் தான். ம். இயேசு கிறிஸ்து ராஜா தான். உங்களுக்காக மனமுவந்து அவங்க ஜெபிப்பாங்க. ஆமென். ஜெபிக்கும்போது நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள். அவங்க மெடிக்கல் ரீதியா நெறைய ம். பார்த்துருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த காலத்துலயும் வந்து என்னென்ன ட்ரை பண்ணுமோ அந்த ஆமா. மூலிகைகள் அந்த மாரி ம். தான் நம்ம ரொம்ப நம்மள மாரி மருந்துகள் சாப்பிடாட்டினாலும், அந்த மாரிலாம் நெறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுருப்பாங்க. ஒரு சில நேரம் அது மறக்கப்பட்ட கனவாவே அவங்களுக்கு இருந்திருக்கு அவங்க வந்து பார்த்தீங்களா? அந்த சொன்ன ஆசீர்வாதம் சொன்னக்கப்புறம் கூட சொல்லுவாங்க. ஸோ ம தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, அதாவது உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற ஆசீர்வாதம் சொல்லுவாரு. சொன்னதுக்கப்புறம் தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல ம். வேண்டாம் என்றார். அதாவது நான் அத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எனக்கு ம். நடக்கலன்னா அது ரொம்ப வேதனை ஆயிரும். அதனால நீங்க அபத்தம் சொல்லாதீங்கங்கிறாங்க. ஆனா வந்து அவங்க வந்து குமாரனை பெறாங்க. ம். இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த ஸ்திரீ வந்து ஒரு வைராக்கியமா எழும்பி நான் தேவ ஊழியருக்காக நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட்ல ஸ்டார்ட் ம். ஆகி கடைசியில அற்புதத்துல வந்து முடியுது. அதுவும் அற்புதம்ன்றது சாதாரண அற்புதம் கிடையாது. அவங்க வந்து காலங்காலமா வெயிட் பண்ண ஒரு அற்புதம். பல வருடங்களா வெயிட் பண்ண வந்த ஒரு அற்புதத்துல வந்து முடியுது. ம். அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து
ஸ்திரீகள் வந்து ஆண்டவருக்குள்ள நம்ம வைராக்கியமா நல்லா ஜெபிக்கிறவர்களா எழும்பும்போது எல்லா பகுதியிலுமே ஒரு ஆவிக்குரிய ம். பூமிக்குரிய வளர்ச்சிக்கு நம்ம பெரிய பங்கு நம்ம வந்து வகிக்கலாம். ரொம்ப பெரிய பெண்கள் பார்ட் வந்து பெண்களுக்கு வந்து இருக்கு. அது வந்து கணவனா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளா யாருக்கா இருந்தாலும், நம்ம எப்பயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை, நீங்க வந்து ஒரு கவுன்சிலிங் ஏதோ ஒண்ணு அவங்க பிள்ளைகள், முக்கியமா உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட வந்து சின்ன வயசுலயே வந்து சம்பவங்கள்லாம் சொல்லும்போது, எப்பயுமே ஆவிக்குரிய ரீதியில, ம். இன்னைக்கு நெறைய உலக பிரகாரமான ஆலோசனைகள் நம்ம வந்து சொல்லலாம். ஞானத்த அந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். எல்லாமே பண்ணலாம். ஆனா பெண்களாகிய நாம எது எது வந்தாலும் ஒரு சின்னதா உதாரணம் சொல்ல, ஒரு காய்ச்சல் வந்தா கூட, "நீ ஜெபம் பண்ணுப்பா, ஆண்டவர் உனக்கு சுகம் தருவார்." நீங்க ம். மெடிசினே நீங்க குடுத்தாலும் தப்பில்ல. ஜெபம் பண்ணி அத குடுங்க. இந்த சின்ன சின்ன பழக்கவழக்கங்கள், அப்படியே அந்த பிள்ளைகளுக்கு எதுனாலும் ஆவிக்குரிய இந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணி தான் நீ கேட்கணும். உனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, உன் சொந்த அப்பாட்ட கேட்கிறத விட, பரத்துல இருக்க அப்பாட்ட கேளு. நிச்சயமா உன் சொந்த அப்பா தருவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட நம்ம வந்து வளர்க்கலாம். வாலிப பிள்ளைகளுக்கும் அதே மாரி தான். இந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய எப்படி சொல்ல, ஒரு தெய்வத்தினுடைய அந்த தெய்வத்துக்கு ரீதியான அந்த கவுன்சிலிங்க வந்து அந்த பிள்ளைகளுக்கு நம்ம காட்லி கவுன்சிலிங் வந்து குடுக்கும்போது, அந்த பிள்ளைகளுக்கு இப்ப இல்ல, பிற்காலத்துல கடைசி வரைக்கும் அந்த மசில் மெமரியில வந்து ஸ்டோர் ஆயிரும். ம். ஏதோ வந்து ஆனாலும் இப்ப நார்மலா ஏதோ ஒண்ணு நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் நமக்கு மசில் மெமரியில ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி டீஃபால்ட்டாவே ஸ்டோர் ஆயிரும். ஓகே, ஏதோ ஒண்ணு பிரச்சனை நெனச்சா ஆண்டவர் சமூகத்துக்கு போணும்ப்பா. ஆண்டவருடைய சத்தத்த கேட்கணும். ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடக்கணும். ஆண்டவருக்கு இஷ்டப்படி நம்ம செய்யணும். அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு டீஃபால்ட்டாவே நம்ம இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதா நம்ம அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம நம்ம சொல்லிக் குடுக்கணும். அது மாரி இப்ப இப்ப ஒரு கணவர்கள் வந்து சில நேரம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில கணவர்கள் நான் சொல்றேன். என் பிள்ளைய நான் வந்து அடிக்காம வளர்ப்பேன் அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசனம் தெரியலன்னு அர்த்தம். ம். அப்ப நீங்க வந்து உட்கார்ந்து, "இல்ல வசனம் வந்து இப்படிதான் சொல்லுது" ம். அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த வசனங்கள வந்து எடுத்து நீங்க வந்து காமிக்கணும். "பிரம்பை கையாடாதவன் மகனை மகனை பகைக்கிறான்" பகைக்கிறான். வசனம் இருக்கு. அப்புறம் வந்து "தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு தாய்க்கு லட்சியம் உண்டு லட்சியம் உண்டு பண்ணும்" பண்ணுகிறார். இருக்கு. அது அந்த நெறைய வசனங்கள் நம்ம வந்து பிள்ளைய வந்து எந்த அளவுக்கு நம்ம இது வந்து நம்ம நம்ம மாத்தவே முடியாது. இது வேதத்துல வந்து எழுதப்பட்டது. இந்த காலத்துக்கு ஏத்த மாரி நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி இந்த காலத்துக்கு ஏத்த மாரி ஒரு சில இது இப்ப நான் இந்த மாரி கேட்ஜெட்ஸ்லாம் வந்து அந்த காலத்துல இருந்திருக்காது. இப்ப நம்ம ம். வளர்ந்தப்பயே இதெல்லாம் இது பார்த்து இருக்காது. வளர்ந்துருக்க ரொம்ப மாட்டோம். சொல்லப்போனா ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடி இது முன்னாடி கிடையாது. வந்த ஆமா. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிடையாது. கிடையாது. ம். ஆமா. 2016க்கு மேல தான் அதான் அந்த ஜியோ எப்போ ம். வந்துச்சோ, அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த மாரி வந்துச்சு. 2012ல கூட ரொம்ப இந்த மாரி கிடையாது. கிடையாது. அப்ப இப்ப வந்து இனி வந்து இது இல்லாம நம்ம பிள்ளைகள வளர்க்க முடியாது. ஏன்னா நம்ம கைகள்ல எப்பயுமே இது இருக்கு. ம். நெறைய பேருக்கு ஒர்க்கே இதுல தான் இருக்கு. இல்ல சிஸ்டம்ல தான் இருக்கு. ஸோ வந்து அது இல்லாம இனி பிள்ளைகள வளர்க்க முடியாது. ஆனா வந்து ஒரு சில டிசிப்ளின் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த காலத்துக்கு ஏத்த மாரி நான் அத குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுல கூட நமக்கு வந்து ஒரு மன தேவையா இருக்கு. ம். பிள்ளைகள வளர்க்குற விஷயத்துல. அப்ப நம்ம வேதத்தின் அடிப்படையில பைபிள் எப்படி சொல்லுது? பிள்ளைகள நம்ம எப்படி வளர்க்கணும் பைபிள் சொல்லுது. அதுக்கு நமக்கு வந்து அந்த நாலேட்ஜ் தெரியணும். கண்டிப்பா. இப்ப நான் வந்து எடுத்து சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த வசனங்கள் ம். தெரிஞ்சிருக்கணும். "பிள்ளை ஆண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அடுத்து அப்போது அவனுக்கு அது முதிர் வயதிலும் விடாதிருப்பான்." இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, "நம்ம இப்பவே ஏன் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்? நம்ம நல்லா பெருசானதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லி அந்த அந்த டைம்ல அவன் கேட்கவே மாட்டான். 15 வயசுல நம்ம ஏன் பண்ணிக்கலாம் 15 அப்படின்னு. வயசு அதான் 15 வயசுல நீங்க வந்து அந்த பிள்ளைய நீங்க 4 வயசு, 5 வயசுலயே நீங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணல. ரொம்ப சொன்னா 10 வயசுலயே ஸ்ட்ரிக்ட் பண்ணல அப்படின்னா, 15 வயசுல அந்த பையன் கேட்க மாட்டான். நாங்க ஆமா. நெறைய பார்த்துருக்கோம். நெறைய நாங்க ஊழியத்துல பார்த்துருக்கோம். நெறைய பேத்த பார்த்துருக்கோம். இப்ப வந்து ஒரு வேள உங்களுக்கு கணவர் இல்ல, நீங்க தனியா தான் அந்த பிள்ளைய வளர்க்குறீங்கன்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்க அந்த பிள்ளைக்காக வளர்க்கணும். ஏன்னா, நீங்க எந்த ஒரு பெண்களா அநேகர் பண்ண மிஸ்டேக் இது எங்க கண்ணால நாங்க பார்த்தத நாங்க சொல்றோம். நாங்க ஒரு 12 வயசு, 10 வயசு ஆகும்போதே ஒரு சில பேர்ட்ட வந்து சொல்லுவோம். எங்க அப்பா, அம்மா எல்லாரும் வந்து சொல்லுவாங்க. "நீங்க இப்பவே கொஞ்சம் அந்த பையன ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. அவன் போற ரூட் சரியில்ல" அப்படின்னு. "பாஸ்டர் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், அவன் 15 வயசுக்கு அப்புறம் அவங்க சொல்றத கேட்கவே மாட்டான். தான் தாய் அப்படின்ற அந்த உணர்வே அவனுக்கு வந்து வராது. நெறைய வந்து எப்போ வரும்னா, அடுத்து அவன் வாழ்க்கையில அடிபட்டு 30 வயசுல வரும். அது கூட அப்பன்னா கூட அவனோட தாண்டிடலாம். டைம் வந்து வேஸ்ட்டா போயிரும். ரொம்ப வேஸ்ட்டா போயிரும். வாழ்க்கை போல அதுக்கிடையில மாறிரும். ஃபேமிலில நெறைய ம். நஷ்டங்கள் ஏற்படும். அவன் ஒருத்தனால நெறைய அவமானங்கள் வந்து அவனுடைய கெட்ட ஏற்படும். பழக்கவழக்கங்கள், பசங்கள் அதுவும் முக்கியமா பொம்பளைக்கு இந்த காலத்துல வந்து எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. பெண்களையும் நமக்கு ஜாக்கிரதையா தான் வளர்க்க வேண்டியதா இருக்கு. பசங்களையும் ஜாக்கிரதையா வளர்க்க வேண்டியதா தான் இருக்கு. முக்கியமா ஒரு சில அந்த முக்கியமான ஒரு
ஒரு சில ரூல்ஸ் ஒரு பைபிள்ல இருக்கும் பாத்தீங்களா? தற்கொலை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒரு பெண்களா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிக் குடுத்துறணும். எவ்வளோ சின்ன யங் ஏஜ் அந்த பிள்ளைகளுக்கு ஓரளவுக்கு புரியிற ஏஜ்லயே தற்கொலை என்ன உனக்கு சூழ்நிலை வந்தாலும் பைபிள் சொல்லு தற்கொலை பண்ணேன்னா நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும். அதுக்கடுத்து கெட்ட வார்த்தை. விபச்சாரம், வேசித்தன பாவத்துல வந்து ஈடுபடக்கூடாது. உனக்கு என்னதான் இதா இருந்தா யோசேப்ப நம்ம காமிக்கணும். என்னதான் உனக்கு ப்ரெஷர் குடுத்தாலும், என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த மாரி பாவத்துல ஈடுபடக்கூடாது. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி சப்ஜெக்ட்ட வந்து பேசாம கடைசில நம்ம பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் கூட்டிட்டு வருவாங்க. இவன் என்ன ஏஜ்ல எந்த ஏஜ்ல அந்த மாரி சூழ்நிலைக்கு அவன சுத்தி வரலான்றது நம்ம ஒரு பெற்றோரா நமக்கு தெரியும். அந்த டைம்லயே நம்ம சொல்லிடணும். நடக்கறதுக்கு முன்னாடியே சொல்லிரணும். நடந்ததுக்கு அப்புறம் அவன நம்ம கூட்டிட்டு வர்றதுக்கு, நடக்கறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்றது தான் ரொம்ப நீங்க ரொம்ப நெறைய பேர் சின்ன பிள்ளைங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லன்னு நெனைக்கிறீங்க. மெச்சூரிட்டி இல்லன்னு உங்க பார்வைக்கு தெரிஞ்சாலும் பரவால்ல, அந்த பிள்ளைக்கு சொல்றத சொல்லுங்க. அத ஏத்துக்கிற மெச்சூரிட்டி ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு குடுப்பாரு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம காலத்துல நம்ம மெச்சூரிட்டி ஒரு ஏஜ்ல இது பண்ணியிருப்போம்ல. அத விட ஒரு 5, 5 10 வயசு 5 வயசாவது குறைச்சுக்கோங்க. அதுலயே இப்ப உள்ள பிள்ளைங்கள் வந்து மெச்சூரிட்டி ஆயிடுறாங்க. இப்ப எனக்கு 10th படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியும்னா, இப்போ உள்ள பிள்ளைகள் பிள்ளைங்க 7த்லயே தெரியும். அந்த மாரி அந்த மாரி நம்ம 7th என்ன புரிஞ்சுக்கணும். 5த்லயே தெரியும். இன்னைக்கெல்லாம் ரொம்ப விட்டானே இந்த சின்ன பிள்ளைங்க தான் நமக்கு இப்ப எல்லாமே சொல்லிக் குடுக்குற அளவுக்கு அந்த டெக்னாலஜி வைஸ்ல இருந்து எல்லாமே அதுக்கு ரொம்ப வந்து வளர அட்வான்ஸ்டா ஆரம்பிச்சிருச்சு. ஆயிட்டாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டா ஸோ ஆயிட்டாங்க. அப்ப நம்ம அந்த பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ஆவிக்குரிய ரீதியில அந்த ஆலோசனைகளையும் நம்ம சைட் பை சைடு அந்த பிள்ளைகளுக்கு வந்து நம்ம குடுத்துக்கிட்டே இருக்கணும். முன்னாடிலாம் நம்ம வந்து ஒரு யூத் மீட்டிங் அப்டின்னா வந்து எல்லா சபையில எப்படி அனுப்புவாங்கன்னா, 15, 17 வயசு அப்படிங்கிற ஆட்கள தான் அனுப்புவாங்க. ஆனா நம்ம இப்பலாம் டீன்லயே அனுப்பிறது 12ல இருந்தே அனுப்பிடலாம் நம்ம. ம். அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு 12லயே அனுப்பிடணும். அப்பதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த யூத் மீட்டிங்ல குடுக்கப்படுகிற சத்தியங்கள் என்ன? ம். நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்றது தெரியும். நம்மளும் பெர்சனலா நம்மளும் டீச் பண்ண ஆரம்பிக்கணும். ம். அதுதான் இங்க முக்கியமானது. பிப்ளிக்கலா என்ன வசனம் சொல்லுது? ஒரு வாலிப பையனா நீ எப்படி இருக்கணும்னு சொல்லுது. நம்ம இதெல்லாம் வந்து ஜெபம் இல்லாம பண்ணவே முடியாது. நம்ம கர்த்தருக்காக எழும்பி ஆண்டவரே எப்படியாவது என் குடும்பத்த பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம குடும்பத்த பாதுகாக்கிறது கற்ற கடமைய ஆண்டவர் நம்ம கையில தான் குடுத்துருக்காரு. கண்டிப்பா. நம்ம அசால்ட்டா நின்னுட்டு ஆண்டவர் மேல பழி சொல்லக்கூடாது. அந்த வசனம் வந்து எனக்கு அடிக்கடி நான் அதான் யோசிப்பேன். ஏன் ஆண்டவர் வந்து புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான் இருக்கு. ம். புத்தியில கணவன் மனைவியும் சேர்ந்து வீட்டை கட்டுவார்கள் அப்படின்னு எழுதியிருக்கலாமே ஆண்டவரு. ஏன் ஆண்டவர் அப்படி எழுதியிருக்காருன்னா, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாருங்களேன். ஒரு குடும்பத்துல. ஒரு நம்ம குடும்பத்துல. வேணா பதவிக்கு வேணா குடும்ப தலைவன் சொல்லி நம்ம ம். கணவர்கள் வந்து இருக்கலாம். ஆனா, அதுல 90% ஒர்க்கு பீப்பிள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எமோஷனலாவும் சரி, முக்கியமா சொல்றேன் எமோஷனலா வந்து ரொம்ப கனெக்ட் ஆன அந்த பாண்டிங் வந்து ஸ்திரீகளுக்கு இருக்கு. இன்னைக்கும் எத்தனையோ பிள்ளைங்கள் சொல்லியிருக்காங்க. நான் வந்து தப்பு பண்ணாம இருந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து அம்மாவ தான் நான் நினைச்சு பார்த்துருக்கேன் அந்த டைம். அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பிள்ளைங்கள் மேல எவ்ளோ இருந்திருக்கு. நீ வந்து ஒவ்வொரு முறை தப்பு பண்ணும்போது நான் துக்கப்படுவேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி இது பண்ணனால, அதனால நீங்க நீதிமொழிகள் 31ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு தாய் தான் வந்து அந்த இத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்ட் பண்ணும்போதே லேமுவேலா. நெறைய அட்வைஸ் வந்து குடுப்பாங்க. ராஜாவாகிய ஃபர்ஸ்ட் வசனத்திற்கு. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கற்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே. இத சொல்லுவாங்க நான் உன்ன 9 மாசம் நான் சுமந்து பெத்தேன். எப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உன்னை பெத்தேன்ப்பா, நான் தவம் இருந்து உன்னை பெத்தேன்யா அப்படிங்கிற மாதிரி. அது மாரி என் பொருத்தனை புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனியும், ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. அவங்க சொல்றாங்க, இப்ப நீ ராஜாவாக போறப்பா, நீ ராஜாவாயிட்ட. நீ வந்து உன் பெலன போய் ஸ்திரீகளுக்கு குடுத்துறாத. இல்லாட்டினா திராட்சை ரசத்துக்கு குடுத்துறாத. அடிமை ஆயிராத. திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி இல்ல. லேமுவேலே அது ராஜாக்கள் தகுதி இல்ல. நீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து நெறைய அட்வைஸா தான் வந்து இருக்கும். ம். அதுக்கடுத்து அவங்க அவ ஒய்ஃப் எப்படி சூஸ் பண்ணணும் எல்லாமே. அத எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு பெரிய அட்வைஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ம். அந்த அந்த தாய். அதிகாரம். அந்த தாய் வந்து தன் பையனுக்கு வந்து குடுக்குறது. இந்த மாரி தான் நம்மளும் வந்து குடுக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறார். அப்படி குடுத்தா மட்டும் தான் நம்ம வீட்ட வந்து நம்ம புத்தியா கட்ட முடியும். ம்.
இந்த வீடியோ நீங்க இப்ப பார்த்திருப்பீங்க. ஒரு பெண்களா இருந்து நம்ம குடும்பத்த எப்படி கட்டலாம்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஒரு ஜெபத்துல நம்ம இருந்து எப்படி அவங்களலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, எப்படி நம்ம உள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு 5 காரணங்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஒருவேளை நீங்க வந்து இத்தன நாள் நீங்க தவறி இருந்தாலும், இந்த வேதத்தினுடைய அடிப்படையில தான் நம்ம எல்லாமே பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இனி வரும் நாட்கள்ல இப்ப இருந்தே கூட அந்த இத நீங்க செயல்படுத்த ஆரம்பிங்க. நிச்சயமா உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த வீடியோ உங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்கள அடுத்த ஒரு வீடியோல உங்கள சந்திக்கிறோம். கர்த்தர் உங்கள ஆசீர்வதிப்பாராக.